Dear students, good morning. Welcome to Kalabarthi Academy. இன்னைக்கு டிஸ்கஷனில் நம்ம டைவர்சிட்டி இன் லிவிங் வேர்ல்டு பயோடைவர்சிட்டி செஷன் 5 இதை நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதில் என்ன பார்க்கணுன்னா, நம்ம நல்லா யோசித்து பார்த்தோம்னா எல்லா லிவிங் திங்ஸு எல்லாத்துக்கும் பேர் வைக்கக்கூடிய முறை அப்படிங்கிறது மனிதர்கள் அவங்களுக்கு மத்தியில் மொழி உற்பத்தி ஆனோடனே மொழி உருவானோடனே அதை ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இந்த பாயிண்டில் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கோம். என்ன நேமிங் அண்ட் கிளாஸிஃபையிங் ரெண்டும் ஹேஸ் பின் டேக்கிங் பிளேஸ். இப்போ மேன்கைண்ட் ஹேஸ் பின் ஏபிள் டு கம்யூனிகேட். மொழி உருவானோடனே அது ஆரம்பிச்சிருச்சு. அது புதுசு கிடையாது, நியூ கிடையாது, நம்ம தான் புதுசாக ஆரம்பிக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஆதி காலத்தில் மனிதர்கள் காடுகளில் வாழ்ந்தப்போ மொழி உருவாகிறதுக்கு முன்னாடியே கூட சக கிளான் அந்த வகுப்பை சேர்ந்தவங்க, கிளான் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க பக்கத்தில் இருக்கிற காடுகளில் இருக்கக்கூடிய மிருகங்கிட்ட போய் மாட்டிக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னா, பாறைகளில் அந்த மிருகத்தோட படத்தை வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அப்போ போட்டு ஒரு கோடு போட்டு வச்சுருப்பாங்க பாறையிலேயும். அப்போ அந்த பக்கம் நீங்கள் போகாதீங்க, அபாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துறதுக்கு. இந்த மாதிரியான வேலை மனித சமுதாயத்தில் நாகரிகம் ஆரம்பித்த காலத்திலே ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால், எகிப்தில் இருந்த 1500 கிறிஸ்து பிறந்த 1500 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னு சொன்னால், 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடியேவும் எகிப்தினுடைய பல்வேறு ராஜாக்களுடைய டூம்ஸ், பிரமிட்ஸு, பழைய கோட்டைகள் ஆர்கியாலஜியில் கண்டுபிடிச்சது என்னன்னு சொன்னால், ஏராளமான வால் பெயிண்டிங்ஸ் போட்டிருக்காங்க. பிளான்ட் இல்லுஸ்ட்ரேஷன் ஷோப் இன் ஈஜிப்டியன் வால் பெயிண்டிங்ஸ் நிறைய போட்டிருக்கிறாங்க. என்ன அப்போ அதிலிருந்து அடுத்த டெவலப்மெண்ட் படமாக போட்டு மெடிசினல் பிளான்ட்ஸ் இந்த பர்டிகுலர் எல்லாத்த பற்றியும் கிடையாது. என்ன அதே மாதிரி இந்தியாவில் மிக ஆதிகால இதிகாசங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் பகவத்கீதைக்கு முன்னாடியே இருக்கக்கூடியது பாகவத புராணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பாகவத புராணத்தில் சாப்டர் 10ல் 6 வகையான பிளான்ட்ஸு பற்றி ஒரு விவரிப்பு கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த காலத்தில் எவ்வளோ உன்னிப்பாக கவனித்து இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா, வனஸ்பதிஸ்னு ஒரு வகையாக அவங்க சொல்கிறது. அது எப்படின்னா, பெரிய மரங்கள், அது பழம் கொடுக்கும், ஆனால் பூ பூக்காமலே பழம் வரும். இது ஒரு வகையராக பிரிச்சுருக்காங்க அந்த காலத்தில். அடுத்து ட்ரூமாஸ், அது என்ன சொல்கிறாங்கன்னா, அதுவும் பெரிய வகை மரங்கள், பூ பூக்கும், அதுக்கப்புறம் பழம் கொடுக்கும், அது ஒரு வகையான மரங்கள். அடுத்து ஒசாதீஸ் இன்னொரு பேர் கொடுத்துருக்குறாங்க. அது பார்த்திங்கன்னா இன்னும் ஆச்சரியமாக இருக்கும். மரங்கள் பழம் கொடுத்த உடனே கிவிங் ஃப்ரூட்ஸ்க்கு அப்புறம் அது இறந்து போயிடும். தே டை. அந்த பழங்கள் அப்படி செத்து போயிடும். ஒரு தடவை பழம் கொடுக்கும், பூக்கும், பழம் கொடுக்கும், அதோடது இறந்து போயிடும். அந்த மாதிரி வகையான மரங்களுக்கு என்ன ஒசாதீஸ்னு பேர் வச்சுருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா லட்டாஸ், இது படரும் கொடிகள், க்ரீப்பர்ஸ், இன்னொரு கம்பில் படர்ந்து முளைக்கக்கூடிய இது அந்த டைனி பிளான்ட்ஸ், அப்படி ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க. அடுத்து விருட்ஸ், அது புஷ்ஷு மாதிரி புதர் மாதிரி வளரக்கூடிய செடி கொடி இனங்களுக்கு பூரா விருட்ஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. அடுத்து வக்சராஸ், அது சில பிளான்ட்ஸில் இன்னும் சொல்லப்போனால் மூங்கில் கம்பில் பார்த்தீங்கன்னா நடுவில் கூடு மாதிரி இருக்கும், சுற்றி தண்டு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வகைகளுக்கு என்ன பிளான்ட்ஸ் ஹாலோ இன்சைட் ஸ்ட்ராங் பார்க்ஸ் லைக் பேம்பு, அது மாதிரி இருக்கிறதுக்கு அவங்க வக்சாரான்னு பேர் வச்சுருக்கிறாங்க. அப்போ இந்த பேர் வைக்கிறது, வகை வகையாக பிரிக்கிறது நவீன காலத்தில் மட்டும் இல்லை, மனிதனுடைய தேவைக்காக வேண்டி ஆதி காலத்திலிருந்து இது ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அரிஸ்டாட்டில், கிரேக்க நாட்டை சேர்ந்த மாபெரும் அறிஞர், என்ன 384 to 322 அந்த பிசி காலத்தில் இருந்தவர். அவர் முதல்ல அனிமல்ஸ் எல்லாம் கிளாஸிஃபை பண்ணி சொன்னார். அவருடைய கிளாஸிஃபிகேஷன் மெத்தட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், என்ன ஹேவிங் லைவ் பெர்த், அதாவது குட்டி போடும் உயிரினங்கள், அப்படி ஒரு பிரிவினை. லைவ் பெர்த், குட்டி போடும் உயிரினங்கள். அடுத்து 4 கால்கள் உள்ள உயிரினங்கள். அடுத்து முட்டையிடும் உயிரினங்கள். அடுத்து ஹேவிங் பிளட், ரத்தம் உள்ளவை. கரப்பா மூச்செல்லாம் ரத்தம் சிவப்பாக இருக்கிறது, வெள்ளையாக இருக்கும், அதை பார்த்தோன்னே ரத்தம் இல்லைன்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அல்லது ஆர் பீயிங் வார்ம் பிளட்டட், தொட்டால் உடம்பு கொஞ்சம் சூடாக இருக்கிறது, அந்த மாதிரி உயிரினங்கள். இது மாதிரி எல்லாம் பிரிச்சிருக்கிறாங்க. அரிஸ்டாட்டில் அது மட்டும் செய்யலை, அப்பயே ஒரு இதை பிரித்தார். ஹி டிவைடட் ஆல் லிவிங் திங்ஸ் இன்டு 2 groups, பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், 2ஆக பிரிச்சுட்டார்.
அந்த காலத்துலேயும். இதைத்தான் நம்ம இப்போ என்ன செய்கிறோம், பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம்னு இன்றைக்கு வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். எப்போ ஆரம்பித்தது? கிறிஸ்துவுக்கு முன்னாடி என்ன 350 வருஷம் 400 வருஷங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்ததை இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக இந்த வகை தொகை பண்ணுறதெல்லாம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. இதில் முக்கியமாக ஆண்ட்ரியோ சிசால்பினோ, அவர் வந்து இத்தாலியன் டாக்டர். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் தான் ஃபஸ்ட்டு டாக்ஸானமிஸ்ட்னு நம்ம பேர் சொல்கிறாங்க இன்றைக்கி வரைக்கும். ஏன்னா இவர் தான் முதல்ல சயின்டிஃபிக்காக என்ன எல்லா தாவர இனங்களையும் குறிப்பாக ஒவ்வொன்றுக்குள்ள குணாம்சம் என்ன, இந்த தாவரம்னா இந்த குணாம்சம், இந்த தாவரம்னா இந்த குணாம்சம், அந்த மாதிரி பிரித்தவர் ஃபஸ்ட்டு டாக்ஸானமிஸ்ட். அவருக்கு பேர் என்ன, ஆண்ட்ரியோ சிசால்பினோ. அவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். 1583லேயும் 1500 வகையான இதை வந்து பிரித்து கொடுத்தார். பிரித்து வகைப்படுத்தி காமிச்சார், இனம் கண்டுபிடிச்சார். அவர் ஒரு புக்கில் இருந்தார், அதுக்கு பேர் வந்து மேக்னம் ஓப்பஸ் டி பிளான்டிஸ் அப்படின்னு பேர். 1583 வெளிவந்த புத்தகம். அதுக்கடுத்து ஜான் ரே ஆஃப் இங்கிலாந்து, அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், இவர் ஏராளமான புஸ்தகங்கள் விதவிதமான புக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்கார். அதில் ரொம்ப பெரிய ஒர்க், மிகப்பெரிய கிரேட்டஸ்ட் ஒர்க் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், அது வந்து என்ன மெத்தடஸ் பிளான்டோரம் நோவா அப்படின்னு பேரில் புக் எழுதியிருந்தார் 1682. அதில் ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்னென்னா, 18,000 வகையான தாவரங்களை தனித்தனியாக பிரித்து இதுக்கு இந்த குணம், இதுக்கு இந்த குணம், இது இந்த வகையில் இருக்கும், இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கும், இப்படியெல்லாம் பிரித்து கொடுத்துருந்தார். அதுக்கடுத்து வந்தவர் ஜோசப் பிட்டன். அவர் பிரான்ஸ் நாட்டுக்காரர். 1700 புத்தகம் எழுதினார். அவர் எழுதின புக்கு பேர் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரெய் ஹெர்பேரியா அப்படின்னு பேர். அந்த ஹெர்பேரியம் பற்றிய அந்த புக்கில் 9000 பிளான்ட்ஸு, 9000 வகையான தாவரங்கள், 698 ஜீனஸ், நம்ம பார்க்குற ஜெனிரான்னு சொல்லுவோம், என்ன ஜீனஸை அதை அவர் வகைப்படுத்தி காமிச்சிருக்காரு. இது எல்லாத்த விட அதுக்கு அடுத்து வந்தவர் மிகப்பெரிய ஒரு வேலையை செஞ்சார். அவர் பேர் என்ன? அவர் பேர் தான் என்ன ஸ்வீடிஷ் பாட்டிஸ்ட் காரல் லினேயஸ். 1778 வரைக்கும் உயிரோடு இருந்தார். அவர் ஒரு 3 பெரிய புஸ்தகங்கள் இருக்கார். முதல் புஸ்தகத்துக்கு பேர் என்ன சிஸ்டமா நேச்சுரல். அது வந்து ஃபஸ்ட் எடிஷன் 1735. அடுத்த புக்கு ஸ்பீசிஸ் பிளான்டாரம், இது 1753. அவரையும் சிஸ்டமா நேச்சுரலாக 10வது எடிஷனும் போட்டார். அதில் தான் அவர் புது வகையான முறைகள் பேர் வைத்து கண்டுபிடிச்சார். பைனாமியல் சிஸ்டம், ஒரு பேர் 2 பேர்களை கொண்டதாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு தாவரத்திற்கு ஒரே பேர் இருக்கும். கருவேல மரம் அப்படின்னா ஒரு பேர் இருக்குது, அப்படி இருக்கக்கூடாது. அந்த இனத்துக்கு அந்த குறிப்பான கருவேல மர வகைகள் அதனுடைய மூலம் எங்கேருந்து வந்துச்சோ அதற்கும் அதுக்கு முன்னாடி இருந்த இதுக்கும் என்ன தொடர்புகள் இருக்கோ அந்த தொடர்புகளினுடைய அடிப்படையில் பிரிக்கணும்னு சொன்னதுனால 2 பெயர்களை கொண்டதாக ஒவ்வொரு இதுக்கும் இருக்கணும். அனிமலுக்கு மட்டும் இல்லை, பிளான்ட்டுகளுக்கும் டபுள் பேர் ஒவ்வொன்றுக்கும் இருக்கணும். அது பேர் பைனாமியல் சிஸ்டம். அவர் இம்ப்ளிமெண்டட் ஸ்டாண்டர்டைஸ்ட் பைனாமியல் நேமிங் சிஸ்டம். டபுள் பேர் உள்ள சிஸ்டத்தை அவர் உருவாக்கினார் ஃபார் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். அதனால் என்ன டாக்ஸானமியோடைய ஃபாதர்னு யாரை சொல்லுவோம்னா என்ன ஸ்வீடிஷ் பாட்டனிஸ்ட் காரல் லினேயஸ், அவரை தான் சொல்லுவோம். அவர் ஒரு மெடிக்கல் டாக்டரும் கூட. இந்த படம் வந்து ஈஜிப்டியன் வாலில் பிளான்ட்ஸை பற்றி வகையாக மெடிசினல் பிளான்ட்ஸை பிரித்து கொடுக்கப்பட்ட டிராயிங் 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளது. இது சிஸ்டமா நேச்சுரல்னு சொல்லக்கூடிய காரல் லின்னேயஸுடைய புக்குடைய ஃப்ரண்ட் பேஜ். அது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் வி வில் மீட் அகைன். தேங்க்யூ.